வெல்கம் கைஸ். ப்ரீவியஸ் வீக் ஸ்விங் ட்ரேட் ரிவ்யூ ரெண்டுமே பார்ப்போம். ப்ளஸ் அந்த 4 out of 15 நம்ம சிஆர்டி மாதிரி பார்க்கணும்ல, அதையும் கவர் பண்ணலாம். ஆக்சுவலி ஆஃப்டர் போஸ்ட் வீக் சரி, இந்த வீக்கில் சீஸ்ஃபயருக்காக ஒரு நியூஸ் வந்தது. பட் அது பெருசாக அதுவும் அஃபெக்ட் ஆகல மார்க்கெட்டை. ஒரு பெரிய கேன் வந்து நிறுச்சு. ஓகே, பெருசாக அஃபெக்ட் ஆகணும், கண்டினியூஷன் கிடையாது. நியூஸ் வந்தோடனே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிச்சு. ஓப்பனிங் டைம் ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரியாக்ட் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தெரியும் எல்லாருக்குமே, வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு 3 நாளும் மார்க்கெட் ஓரளவு ஒரு ரேஞ்ச் அப்படியே கன்சல்டேஷன்ல தான் இருந்தது. ட்ரேடபுளா இருந்திருக்கும், காரணம் பெரிய ரேஞ்சுன்றதுனால. அவ்வளோதானே வேண்டி இந்த வீக்ல ஒன்றும் பெருசா இல்லை. தென் ஆஸ் ஆஃப் நோ ஃபண்டமெண்டல் சொன்னோம்னா, பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் இந்த 2 weeks வரணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அது என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிட்டு ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் பேச போயிருக்காரு. தென் ஈரான் சைட்ல இருந்து அஃபிஷியல்ஸும் வந்து பேசியிருக்காங்க. பட் எந்த டீலும் வந்து ஈடுபடல. ஓகே, அவரும் கிளம்பி போயிட்டார் பாகிஸ்தான்ல இருந்து. தென் ஈரான் நியூக்ளியர் வந்து டெவலப் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்டில் நம்ம இன்னும் அன்சர்டனிட்டியில் தான் இருக்கும், சரிங்களா? அதனால மார்க்கெட் இப்போ பொறுத்த வரைக்கும் ஆயில்ஸ் ஏறத்தான் நம்ம எதிர்பார்க்கலாம். கோல்டு இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகிறத எதிர்பார்க்கலாம். போன வாரம் அது 3 வாரம்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனது காரணம் பி ஸ்டாக் வரும்ன்ட்டு போன வாரத்தில் வந்து 2 weeks சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதனால கொஞ்சம் சைலண்டாக இருக்கு. இதுலேயே பார்த்துருப்பீங்க, இஸ்ரேல் பிரீச் பண்ணி லெபனானை கூட தாக்கியிருப்பாங்க மிசைல் போட்டு. ஆனாலுமே மார்க்கெட்ஸ் அதை கண்டுக்காத மாதிரி இருக்கு. ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து மேனிபுலேஷன் பண்றாங்க, உஷாரா இருங்கன்னு சொல்றது. சரியா, இதான் ஃபண்டமெண்டல்ஸ். தென் ஆஸ் பர் த டெக்னிக்கல், ஜெய் இதனால ஒரு எஸ்எஸ்எல் எடுத்துருச்சு. மார்க்கெட் பொறுமையா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு பிஎஸ்எல்ஸ் எனிதிங் இது போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தென் ஒரு சின்ன கண்டினியூஷன் தான். டே டைம் ஃப்ரேம் எடுங்க. நம்ம என்ன பார்க்க போறோம், ஹண்ட் நடந்திருக்கான்னு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீக் முடிக்கும் போதே சொல்லியிருப்பேன், இங்கேயும் ஐஆர்எல் இருக்கு, இங்கேயும் ஐஆர்எல் இருக்கு. மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, அது ஃபண்டமெண்டல்ஸா எதனா சொன்னாதான் தெரியும்னு. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்ப கிளியரா சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானுங்க. இது என்ன டேட்? மண்டே. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ஐஆர்எல் இருக்கோம், இந்த இடத்துல ஐஆர்எல் இருக்கோம். பட் ஜஸ்ட் சிஆர்டி படி பார்த்துக்கலாம். இது எப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு பிறகுதான் அதை ட்ரேடுன்னே சொல்றேன், சரிங்களா? 6th அன்னைக்கு எதுவுமே தெரியாது. டியூஸ்டே பட் உங்க ஓப்பன் ஆகும்போது ஓரளவுக்கு தெரியும். அதை பார்க்கலாம். 1st April லோ ஸ்வெப்ட் ஆயிருக்கு 2nd Aprilல. ஸோ மேபி நம்ம 6th April வந்து என்ட்ரி தேடும். பட் டெக்னிக்கலி நம்ம 7th April தான் பார்க்க போறோம். ஏன்னா 6th April நமக்கு எந்த நியூஸும் வந்து கிளாரிட்டி தரல இல்லை, அதனால 7th April தான் பார்க்க போறோம். ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ் புரியல சொல்லுவாங்க, இந்த மாதிரி 4 hours சம்டைம்ஸ் பாருங்க. ஓகே, இது வந்து ஓபி 1 hours புரியலாம், 4 hours பார்க்கலாம். நீங்கள் எக்ஸிபிஷன் 1 hours தான் பண்ண போறீங்க, 1 dayலேருந்து 1 hours அப்படின்னு. பட் புரியாத டைம்ல அதெல்லாம் பாருங்க. எஃப்இஜி அந்த ஸ்பீடுக்கு இது ஓபி. புரியுதுங்களா? இப்படிதான் நடந்துட்டு மார்க்கெட். நம்ம பார்த்தா எதுவுமே புரியாது, சுத்தமா புரியாம டவுட்டா உட்காந்துருப்போம். பட் ஸ்ட்ரக்சர் படி பாருங்க, லோ ஹை ஹையர் ஹை ஹையலோ ஹையர் ஹை ஹையலோன்னு ஹெச்ஆர்ல பிரச்சனை ஃபால் ஆனது ரொம்ப ஸ்பீடா இருந்ததுனால. இது ராமேதான ரீசன் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் உழைக்கும் போது ஹையர் ஹை வித் பாடி க்ளோஸ் இருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸும் மார்க்கெட் எடுக்கும் போது ஹையர் லோட பிடிஆர்எஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த ஹையர் லோ கிரியேட்டா புதுசா கிரியேட் ஆகுதுல்ல, அதுவுமே வந்து பிடிஆர்எஸை கொடுத்துட்டு தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு லீடிங் இண்டிகேட்டர். ஓகே, மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி, இந்த லைன் தான் டேசிஆர்டி லைனு. இது 4 hour எஃப்இஜி. இந்த 4 hour எஃப்இஜிக்குள்ளார கரெக்டாக ஒரு மாடல் நம்பர் 1 கேண்டில் இருக்கு. அதாவது சிஆர்டின்ற அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆன லைனை தாண்டி ஒரு பேரிஷ் கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சு முடிக்கணும். அந்த பேரிஷ் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் அகைன் பாடி க்ளோஸ் வைக்கணும். அது ரிங் வெயிட் பண்ணணும். ஸோ நீ ஏதாவது ஒரு எம்எஸ்எஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல, ஏன்னா அது பெரிய கேண்டிலாக இருக்கிறதுனால. ஓ, இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பார்க்க போகிறோம். இது என்னன்னா ஐஎஃப்இஜி இருக்குல்ல, அதனால நீங்கள் ஐஎஃப்இஜியே பார்க்கலாம். 4 hour எஃப்இஜிக்குள்ளார 1 hour ஐஎஃப்இஜி இப்படி பார்க்கலாம், சரிங்களா? வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகும்போது லாங் ஏஎம் மண்டே. பட் மண்டே நமக்கு தெரியாது, எந்த நியூஸும் தெரியாது. ஒன்று டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாம் விட்டுருக்கலாம். பட் டியூஸ்டேஸ் வந்து பி ஸ்டாக்ஸ்க்கான ஃபண்டமெண்டல்ஸ் ஆரம்பிச்சாச்சு. அங்கே ஃபுல்லாக மார்க்கெட் கன்சல்ட் ஆகிடுது. மறுநாள் கன்ஃபார்ம் ஆகும்போது மேலே அடிச்சாங்க. இதுக்கு இடையில நீங்கள் எல்லாம் வந்து இந்த ட்ரேட்ஸ் எடுத்துருக்கலாம், சரிங்களா? ஜஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேடை கன்சிஸ்டண்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு தெரியும் நம்ம வின் பண்ணுவோமா வின் பண்ண மாட்டோமான்னு. கன்ஃபியூஷன் எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்றான், சரிங்களா? எங்கே வேணாலும் ரேண்டமாக எந்த கேண்டிடேட் வேணாலும் அந்த 12 to 12 சொல்கிறேன் நான், சரிங்களா? தென் எங்கே எஸ்எல் பிளேஸ் பண்ணுறது, இந்த கேண்டில் லோலே பிளேஸ் பண்ணணும், இங்கே பிளேஸ் பண்ணணும், இங்கே பிளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஏன்னா இந்த நோயே ஆல்ரெடி மேனிபேட் ஆகிட்டு தான் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கும் போகிறாங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணுறதுல நோ யூஸ். ஓகே 2 hours அவ்வளோதான். அதுக்கு மேலே கண்டினியூஷன்லாம் தெரியாது ரைஸ். ஏன் கண்டினியூஷன் தெரியாது? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒன்ஸ் மார்க்கெட் ஏஷியனில் கொடுத்துருச்சுன்னா அது நல்லது. நீ வரப்போ போகணும். இங்கே போல நீ வேணால் ட்ரையல் பண்ணி வைக்கலாம். அடுத்த ஐன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரையல் பண்ணி வைக்கலாம். ட்ரையல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 2 hourல ஒரு 60 இல்லை 70% பாசிஷன்ஸை புக் பண்ணிட்டு இதுக்கு எஃபிஜியில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அது நல்ல எக்ஸ்பான்ஷன். ஜஸ்ட் இந்த எஃபிஜியோ இல்லை 0.5 மார்க்கெட் அகைன் போகலான்னு பார்த்தா நீ ஹோல்ட் பண்ணணும். அவ்வளோதான். அட் த சேம் டைம் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்றைக்குமே ஒரு பேர் தான் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மல்டிபிள் பேர்ஸ், அட்லீஸ்ட் யூரோ, ஜிபிபி, கோல்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சரி, யூரோ போகலாம். இந்த வீக் யூரோ கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ப்ராபபிலிட்டி பாருங்க. ப்ரோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு ப்ரோ, யாரோ கொஞ்சம் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராபபிலிட்டின்னு எப்படி சொன்னா, இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்வீப் அடிச்சு முடிச்சிருக்கான். சரிங்களா? இது ஒரு ரேஞ்சு. ரொம்ப நாளாக இந்த ஒரு வீக்கெண்டோட ரேஞ்சில் தான் இருக்காங்க. இப்போ பி ஸ்டாக்ஸ் வருதுன்னா டாலர் கீழே வேணும். டாலர் கீழே வந்தால் இவங்க மேலே போகணும். சரிங்களா? டெக்னிக்கலாகவும் நம்மளுக்கு ஒரு ஸ்வீப் இருக்கு. அதோட டார்கெட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் தென் செகண்ட், அதுக்கு மேலே நடக்கும் தெரியாது. அது வீக்லி ஐஆர்எல். ஸோ சொல்ல முடியாது கண்டினியூஷன். அடுத்த டைம் ஃப்ரேம்ஸ் போனால் தான் தெரியும். இப்போ இதில் போய் நம்ம பார்க்குறோம். டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். கரெக்டாக மண்டே ஸ்வீப் தான் முடிச்சிருக்கான் மார்க்கெட்டை. இதில் வந்து டபுள் சைட் ஸ்வீப்னு யோசிப்பீங்க. ப்ரோ இப்படி இருந்தால் ஸ்வீப் இருக்குது, இப்படி இருந்தால் ஸ்வீப் இருக்குது. அதுக்கு தான் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க சொல்கிறேன். தென் ஒரே ஒரு டைம் ஃப்ரேமை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைசஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் பயாஸ் என்ன? பை. நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து செல் ஆகணும் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அப்படியும் கன்ஃபியூஷனாக இருந்தால் 4 hour 1 hour ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுங்க. வீக்லி டு 4 hour அது சிஆர்டி, 1 day to 1 hour டைம் ஃப்ரேம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் செக் பண்ணுங்க. சரி, அப்போ இங்கே எடுத்துக்கலாம். இங்கேயே மார்க் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு செல் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கா செல் போகலாம். இது வந்து நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்கலாம். பட் நீங்கள் எம்எஸ்எஸ் கரெக்டாக பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதையும் பார்த்துடலாம். பாருங்க, ஃபியூச்சராக என்ட்ரி பார்க்க வரும். டபுள் சைடு இருக்குது. பைக்கான எம்எஸ்எஸ் தான் இருக்கும் நான் சொல்கிறேன். இந்த எம்எஸ்எஸ் பிடிஆர்ஏ அதெல்லாம் வைக்கிறது ஸ்வீப் அடிச்ச டேவே நடந்துடும். தேர்ட் டே போயிட்டு அங்கே டேப் ஆகும்போது நீ கன்ஃபர்மேஷன் ஓகே இங்கே என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்துட்டு எடுத்தால் மட்டும் போதும். சம்டைம்ஸ் மட்டும் தான் ரேர் கேசஸில் செகண்ட் டேவும் நல்லா இருக்காது, தேர்ட் டே தான் புதுசாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நிறைய நேரத்தில் தான் ஃபோர்த் டே போல உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்கும். சரிங்களா? உடனே என்ட்ரி கிடைக்காது. ஐ மீன் டோட்டல் சூப்பான மறுநாள் என்ட்ரி கிடைக்காம போயிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் பாருங்க, இது இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியான எம்எஸ்எஸ் இல்லை ஏன் அப்படின்னு கூட சொல்லலாம். எம்எஸ்எஸ்லாம் ஆயிடுச்சு, பாடி க்ளோஸ்லாம் இருக்கு. மேபி டவுட் வரும், மேபி இந்த ஃபீச்சர் எடுக்கிறதால எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் ஓடி ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. அதர் கான்செப்ட்ஸில் சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி பிடிஆர்எஸ்லாம் வந்து குழப்ப மாட்டாங்க. இதான் 0.5 வந்துருச்சா? இந்த கோல்டன் ஜோன்ல வச்சிருப்பாங்க பாருங்க, 618 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இருக்கும். தென் 786 இது ரெண்டும் இருக்கும். மேக்ஸிமம் 2 தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பிடிஆர்ஏ வந்துடும். அதனால தான் நான் ஒன்றும் வேணான்னு. இது எதுக்காக தெரியுமா சொல்கிறேன்? எப்போவுமே பிடிஆர்ஏ மார்க்கெட்டில் டேப் ஆகணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. பட் பிடிஆர்ஏ கன்ஃபார்மும் மார்க்கெட்டில் டேப் ஆகணும்னு இல்லை. அங்கே இல்லை, புரியுதுங்களா? ஒன்று இது டேப் ஆயிடுச்சா 0.5 மேலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. இல்லைன்னா டெப்த் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மாதிரி வரணும். அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மார்க்கெட் எப்போவுமே அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் வராது. சரிங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவை ஸ்ட்ரக்சர் வரணும். மார்க்கெட்டோட கான்செப்டே ஐசிடி, எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் விட்டுருங்க. நார்மலாக என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு தான் திருப்பி அந்த எக்ஸ்பான்ஷனோட ட்ரெண்டை கண்டினியூஷன் பண்ணணும். ஸோ அதன்படி நான் என்ன பார்ப்பேன், இந்த 0.5 வந்துருச்சா, தென் இந்த 618 786ன்றது வந்து டீப்பர் த டிஸ்கவுண்ட் லெவல்ஸ். இதை நான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே வந்தாச்சு மார்க்கெட், இனிமே புதுசாக அதெல்லாம் பிடிஆரே கிரியேட் ஆகுதா, அதுக்கு ஈக்குவல் லோ இல்லாமல் இருக்கா, அந்த லெஃப்ட் சைடில் ஈக்குவல் லோ இல்லாமல் இருக்கணும், கிரியேட் ஆகிற பிடிஆரோட லோஸ் ஈக்குவல் லோவா இல்லாமல் இருக்கணும். அதை பார்த்து எடுத்துப்பேன். இது ஒன்று. சரியா? இன்னொன்று ஈஸியான விஷயத்த சொல்லிட்டேன். 4 hourல போய் செக் பண்ணணும். அங்கே தான் இருக்கும். அங்கேயே இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்த நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் 4 hourல போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அதை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எனக்கு போன வீக்கில் ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. அதனால அதை சொல்கிறேன். 4 hours வந்து எஃப்இஜி மார்க் பண்ணிட்டோம். 1 hour அது ரியாக்ட் ஆயிருக்கு.
ஸோ அதுலேருந்து ஒரு ஐஎஃப்இஜியோ இல்லை எஃப்இஜியோ சம்திங் பார்க்கணும். திருப்பி எம்எஸ்எஸ்லாம் பார்க்க முடியாது சரிங்களா. அது வந்து 1 hour சும்மா சும்மா என்ட்ரி கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. இப்போ இதில் கிளாரிட்டியாக இங்கே ஒரு ஐஓஎஃப்டி இருக்கு, இல்லை ஐஎஃப்இஜி இருக்கு, நீங்கள் எது ஒன்று எடுத்துக்கலாம். பாடி க்ளோஸ் வச்சுட்டு ரீடேப்பே பண்ணுறான். ஓகே, அது ரீடேப் பண்ணாமல் நான் வந்து ஓப்பனில் போடுவேன். அது ஒவ்வொருத்தர் விருப்பம். அந்த எஸ்எல்காகலாம் பார்க்க முடியாது சரியா. தென் ஸ்விங் ட்ராக்ஸில் வந்து கொஞ்சம் ரூம் கொடுப்பேன். இதுவே இந்த ஸ்ட்ரக்சரில் இவன் ஸ்வீப் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த விக் வந்து இவ்வளோ தூரம் இங்கே வரைக்கும் ஸ்வீப் வந்துருக்கு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. நான் இங்கேயே வைப்பேன். பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல நான் என்ட்ரி எடுக்கல. இதுல இருந்து நெக்ஸ்ட் கிரியேட் ஆன ஸ்ட்ரக்சர்ல தான் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ அங்கே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எஸ்எல் வச்சுட்டு எஸ்எல் அடிக்கணும்னு விரும்ப மாட்டேன். கொஞ்சம் ரூம் கொடுத்து வச்சிருவேன். அவ்வளோதான். இதுல இருந்து கம்பல்சரி பார்ஷியல்ஸ் இருக்கணும் கைஸ், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கும் எல்லா நேரத்துலயும் உங்களோட ஃபுல் டிபி ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த கேண்டில் ஒரே அடியான டிபி ஹிட் ஆயிடுச்சு, பார்ஷியல் தான் கொஞ்சம் போயிருக்கும் தான். இதுவே நியூ ஸ்டேட்ல கரெக்டா இங்க போயிட்டு அந்த விக்கு விட்டுட்டு கீழே இறங்கிட்டு தான். அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் ஃபுல்லா ஏற்றுவாங்க போறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் சொல்றேன், என்னோட பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இவ்வளவுதான். இப்போ 9 hour இருக்கு. இது என்ன ஒரு லாட் என்ற கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். இது வரைக்கும் வருது 7 hour. ஸோ நியர்லி ஒரு $1000 நீங்க கேப்சர் பண்ணிருப்பீங்க ஒரு லாட்டுக்கு. இப்போ 0.7 லாட் எடுத்துருக்கு, 0.3 மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. அங்கேருந்து ஒரு 400 நகருது. ஸோ 0.3னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 400 நகர்த்துனா ஒரு லாட்னா 400 கிடைச்சிருக்கும். 0.7 120 தான் கிடைக்கும், 100 பாயிண்ட் வந்தா. ஸோ இங்கே வந்து ஒரு $400-300 எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும், அவ்வளோதான். பட் நீங்கள் இங்கே பார்ஷல்ஸ் புக் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ளஸ்ல மாற்றிட்டீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேடை மேனேஜ் பண்ணணும். சரி, இங்கே எஸ்எம்டி சொல்ல மாட்டேன். எஸ்எம்டியும் பார்த்துடலாம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து எஸ்எம்டி இருக்குது. டைரக்ட்லி கம்பேரிங் டு ஜிபிபி, டிஎக்ஸ்ஒய்ல ஜிபிபி. பாருங்க, 30th March, இந்த 9th, 16th, 3rd, 23rd அதெல்லாம் ஸ்பீட் பண்ணிடுச்சு. 30th March தான் லோ இருக்கத்துல எடுத்துக்கோங்க. இந்த 9, 16 அதெல்லாம் மேல இருக்கு. ஐ மீன் இதுல இருந்து ப்ரீவியஸ் வீக்கான இந்த 30th March மேல இருக்கு. இது ஹையர் லோ, இது லோவர் லோ. இதே தான் உங்களுக்கு 1 hourல பார்த்தாலும் ரிப்ளிகேட் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. இதான் எஸ்எம்டி. ஓகே, தென் இன்னமும் மார்க்கெட் கண்டினியூஷன் ஆகுதுக்கான காரணம் பெருசா எதுவும் போன வீக்ல பாதிப்பு வரல. இப்போ இந்த வீக் ஓப்பன் ஆனேன் நான் தான் நடக்கலாம். ஏன்னா டீல் இல்லைன்ட்டான். நான் இன்னும் வெயிட் பண்ண ரீசன், சண்டேஸ்ல தான் எப்போ பார்த்தாலும் ட்ரம்ப் ஒரு பேட்டர்னா எதனா ஒன்று ரிலீஸ் பண்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. சண்டே ஆனால் எதனா வரும். இந்த வார் சுச்சுவேஷன்ஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இன்னும் நிறைய டைம் இருக்கு. என்சி இங்கேயும் 6th ஷிஃப்ட் ஆயிருக்கா. என்ட்ரி ஆன் 7th April. இது 4 டிபியா இருக்கட்டும். தென் இங்கே வந்து பெரிய பெரிய விக்ஸ்லாம் இருக்கு. இது வந்து நிறைய டிபி இது வைக்கலாம். நான் நானா பண்ணுவேன், லாட் ஆஃப் ஓப்பன் ப்ரைஸஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸஸ் ஜாயின் ஆகுது இல்லை அந்த இடத்துல வச்சுருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக, அதுக்கப்புறம் ஆனால் இங்கே வைக்கலாம். ஆனால் இந்த சேஃப்டிக்காக வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதில் தான் என்னோட மேக்ஸிமம் பார்ஷன்ஸ் இருக்கும். ஏஎம்டி தான் ப்ளஸ் உங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. வந்தாச்சு. சிம்பிள் கைஸ், நம்ம இங்கே வச்சுட்டு உட்காந்துருப்போம். ஆனால் வரல. கரெக்டாக விருப்பம் ஒன்று இங்கே தொடாமையே எப்படி இங்கே என்ட்ரி எடுத்து இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி என்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் போகும். ஆனால் என்னன்னா இது அன்மிட்டிகேட்டடாக இருக்கு. திடீர்னு நீங்கள் வந்துச்சுன்னா அப்போ எஸ்எல் தான் நான் எப்படிலாம் யோசிப்பேன். பட் அது யூஸ்லெஸ். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்கேஸ் எஸ்எல் வச்சாலும் பரவாயில்ல, திருப்பி தான் ஆகணும். ஓகே, 100 times ஒர்க்லாம் சொல்ல மாட்டேன். பட் என்னோட மேஜர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நம்ம எப்படி பார்த்துட்டு போயிடலான்னு தோணும். ஓகே, மிஸ் அடுத்தது இவ்வளோதான். இது எப்படி நான் வந்து புரிஞ்சுக்கிறேன்னா, என்னோட ரேஞ்ச் பாருங்க. இந்த லோல இருந்து இது வரைக்கும் மார்க்கெட் போகணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்க மார்க்கெட் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 25% உங்க என்ட்ரி வந்து நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி இருக்குன்னா 50 சரிங்களா, 50 மேலே என்ட்ரி எடுக்க ரிஸ்க். பை போறீங்கன்னா உங்களோட டிஸ்கவுண்ட் உள்ள உங்க என்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடணும். ப்ரீமியம் போகக்கூடாது, மேக்ஸிமம் போகக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன பண்ணுவேன், பாயிண்ட் அப்புறம் 25% என்ட்ரி கிடைக்கலான்னு பார்த்துருப்பேன். இதுலேயே நீங்கள் பாருங்க, இதுலேயே ஷோ போடுறேன் 25% கிடைச்சு இருக்கா. இந்த 50க்கு இது ஒரு 15 பார்த்தா இதான் 25. இப்போ இதுக்குள்ளாரே எனக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா நான் எடுத்துப்பேன். இன்கேஸ் நான் மிஸ்டேக் பண்ணா கூட நிச்சயமா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு எஸ்எல் வாங்குறது முக்கியம் இல்லை. அடுத்து நான் 2 hour எடுத்தாலே
ஒரு பிஇ வந்து கிராஸ் பண்ணி 1% ப்ளஸ் வந்துடுவேன், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம எடுக்கணும், அதான் மேட்டர்ஸ். இதே ஃபார்மா தான் என்கியூரோ ஒர்க் ஆகும் பாருங்க. கீழே இருக்க ஃபேர் வேல்யூ அப்படி விட்டுரும், மேலே இருந்தே கிளம்பி போயிடும். அது பிரேக் அவே கேப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும், பார்த்தா தான் நமக்கு புரியும். அங்கேயாவது இன்ட்ராடே நம்ம பண்ணுறதே வந்து 1 மினிட்ல ஸ்கேல்ப் போல இருக்கும் மேக்ஸிமம், பட் ஸ்கேல்பிங் கிடையாது. இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. ஸோ பாருங்க, அதே மாடல் அப்படியே யூரோ மாதிரி. இதுதான் நான் இன்னும் ஹை ப்ராபர்ட்டின்னு சொல்லுவேன். யூரோட எப்படி இருக்கும் போய் செக் பண்ணுங்க. இந்த கேண்டலோட டைம் என்ன, 22. அதே 22 இருக்கும், அப்படியே ஹெச்எஸ்எல் இருக்கும். இங்கேயும் ஐஎஃப்ஏஜி, இங்கே ஐஎஃப்ஏஜி மாற்றமே இல்லை. டிஎக்ஸ்ஒய் மாதிரியே இருக்கா யூரோ, அது இன்வர்ஷன். அப்படியே ஜிபிபி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம் செட்டப்ஸ். சரியா, இப்போ இதிலே பாருங்க, இந்த செட்டப்ஸ் விட்டாலும் இந்த எஃபிஜியில் எடுக்கிறவங்க எடுப்பீங்க. அதை விட்டுட்டீங்கன்னா இப்போ இந்த ஐஎஃப்இஜி இது வந்து லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருது. அதுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் எப்படி தரும்னு நினச்சிக்காதீங்க. இதான் சொன்னேன், இந்த செல் எஃப்இஜி இங்கே பாடி க்ளோஸ் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே தான் போகணும் ஓப்பன் ப்ரைஸில். நம்ம போட்டவங்களுக்கு அது என்ட்ரி அவ்வளோதான். திருப்பி வந்து ரீடேப் ஆகும்னா டேப் ஆகல, இங்கே எஃப்இஜி கிரியேட் ஆயிடுச்சு, லக்கிலி அந்த எஃப்இஜியில் உங்களுக்கு என்ட்ரி ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். இப்போ இது இல்லைன்னா அப்படியே தானே போயிடுச்சு. ஆக்சுவலாக அவுட் ஆஃப் த ஹில்ஸ் நம்ம ஒன்றரை உட்காந்து போக போகிறது கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த ப்ரைஸ். ஏயுடி நான் ஏயுடி என்எஸ்டி யூஎஸ்டி ஜேபி எல்லாம் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் இந்த வீக்லி ரீகேப்ல சொல்லணுமேனு சொல்கிறேன். சரியா, அதனால அதெல்லாம் டவுட் இருக்குது, லைவ் மார்க்கெட் டவுட் இருக்குன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. மிச்ச பேராக நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன், நான் பண்ணுறதே இல்லைன்றதான போஸ்ட் பண்ணுறதுல. பட் ஹை ப்ராபர்ட்டி தான், சும்மா சொல்லக்கூடாது. எல்லா கிளாஸுமே அந்த மாதிரி இருந்தது. இதுதான் இன்னும் ஹை ப்ராபர்ட்டி. எல்லா வேற ஒரே நேரத்தில் என்ட்ரி தரும் பாருங்க. 30th மார்ச் இவனுக்கும் இவனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். யூரோ ஜிபிபி மாதிரி இருக்க மாட்டாங்க, பல வாரம் டிஃபரன்ஸ்லாம் இருக்கும் ப்ரைஸஸ். இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க, 19th ஜானே லோ எடுத்தாச்சா, 19th ஜானில் லோ எடுக்கல. காரணம் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப நாளாக ஃபண்டமெண்டலி ரேட் ஹைட்லேயே இருந்தாங்க, டைப் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாரும் டிக்ரீஸ் பண்ணும்போது அவன் டிக்ரீஸே பண்ணல. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா, இதெல்லாம் வந்து எஸ்எம்டி, ஆனால் பழகாலத்து எஸ்எம்டி, இதெல்லாம் போய் நான் மார்க் பண்ணிருக்க முடியாது. இன்னும் டீப்பராக உள்ளே போகும்போது ஏன்னா எஸ்எம்டி இருக்காங்க நான் பார்ப்பேன். சரியா, டே டைம் கிளியர் ஐஆர்எல் இதெல்லாம் ஆக்ட் ஆகாது. இந்த ஐஆர்எல்லாம் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. சரியா, ஸோ இப்போ இந்த ஐஆர்எல்ல ஸ்வீப் கொடுத்துருக்கான் செகண்ட் ஏப்ரல். நம்ம உள்ள போகிறது 3rd ஏப்ரல் தான், 6th ஏப்ரல் தான். இப்போ நீங்கள் இதுலேருந்தே கூட என்ட்ரி பார்க்கலாம், முன்னாடிலேருந்தே கூட என்ட்ரி இருக்குன்னு சொல்ல வரேன். ப்ரீவியஸ் இஆர்டியை கூட நீங்கள் இந்த வீக் என்ட்ரியாக மாற்றிக்கலாம். இதுலேருந்தே பார்க்கலாம். ஃப்ரைடே வீக்கெண்ட் ஹோல்டிங் பிடிக்கல, சரி அகைன் மண்டேலேருந்து பாருங்க. ஏன்னா மண்டே ஓப்பன் ப்ரைஸ் அங்கேயே இருக்குது, ஃப்ரைடேவோட க்ளோசிங் ப்ரைஸும் மண்டேவோட ஓப்பன் ப்ரைஸும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் என்ட்ரி கிடைச்சிருக்கோம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. இந்த லைன் எதுக்குன்னா மண்டே தான் சிஆர்டி ஆச்சு, அப்படி இந்த இடத்துல வந்து பார்ப்பீங்க டியூஸ்டேல சிஆர்டி. சரிங்களா, இப்போ அது இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், ப்ரீவியஸ் வீக்கான சிஆர்டிக்கு மண்டேலேருந்து நீங்கள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே பிடிக்கலாம் என்ட்ரி. இந்த இடத்துலேருந்து எதனா செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓபி ஓகே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஏஷியன் மார்க்கெட் கம்பல்சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு டைமிங். இயர்லி மார்னிங்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் 18. ஓகே, எடுக்கலாம், எடுக்க முடியாதுன்னு இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறது, மண்டேவோட சிஆர்டிலேருந்து நீங்கள் டியூஸ்டே போய் பார்க்கறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் வீக் சிஆர்டிலேருந்து மண்டே என்ட்ரி போடுங்கன்ற ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எதுவும் அதை விடணும். சரியா, இதுல இருந்து நல்ல என்ட்ரி தான். பேங்க்லி நான் அதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு, நான் பார்க்கறதே இல்லை. அக்செப்டட், அவ்வளோதான். ம், அதுதான் ப்ரோ ஒரு தலைவலி. அதனால தான் இந்த 12 to 12 மட்டும் பார்க்குறேன். 12 to 12 ஈஸியாக இருக்குது. லண்டன், நியூயார்க் நம்ம ஆல்ரெடி உட்காந்து பழகிட்டோம். இன்ட்ராடேக்கு மார்க்கெட்டை பல வருஷம் அதில் பார்த்துட்டேன். அதில் பெருசாக ஸ்ப்ரெட் வராது, கண்ட்ரோல்டாக வச்சிருப்பானுங்க. இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது இது ஸ்ப்ரெட்னு சொல்லிட்டு, நான் ட்ரை பண்ணல. எவ்வளோ இருக்குது ஸ்ப்ரெட்டு? அதான் ஏர்லி மார்னிங் தான் சொல்கிறேன், ஏர்லி மார்னிங் ஸ்ப்ரெட் இருக்கும். ஏன்னா நான் என்னோட பொசிஷனை ஓவர் நைட்ல ஹோல்ட் பண்ணும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஸ்ப்ரெட் கேப்பே ரொம்ப பெருசா இருக்கும், 2 லைனும் பார்க்கறதே பயமா இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே பார்ஷியல்ஸ் வைக்கிறது. ம் 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 ஓகே. ம் ஆமா, ஸ்ட்ரக்சர் கிளியரா இருந்தது. ம் சரி, நீங்க திருப்பி ரீடாப் ட்ரை பண்ண வேண்டியது தானே. மண்டே தானே உங்களுக்கு ஸ்வீப் அடிச்சது, டியூஸ்டேல இருந்து டிஸ்கவுண்ட்லேயே இருக்கான் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண பாருங்க, டிஸ்கவுண்ட்லேயே இருக்கான். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ ஆகுது இல்லை.
இதுல இன்ட்ராடே பண்ணுறீங்களா? ஓகே ஓகே ஃபைன். அவர் சொன்ன மாதிரி நீங்க ப்ரீவியஸ் வீக்ல ட்ரை பண்ணி என்ட்ரி பிடிக்க முடியல, ஸ்பெட்லாம் போயிடுச்சுன்னா அகைன் ட்ரை பண்ணுவோம். இன்டர்டே பண்ணிட்டாரு, பட் யாராவது ஸ்விங் பண்றீங்கன்னா திருப்பி ட்ரை பண்ணுங்க ஸ்விங்ல. என்ன சொல்றேன், அந்த ரேஞ்சில் இருந்து 25% கிளம்புறதுக்குள்ளார மல்டிபிள் என்ட்ரிஸ் கொடுக்குதுன்னா அது ஹை ப்ராபபிலிட்டி வீக் தான். ரெண்டே ரெண்டு தான் ஹை ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும். ஒன்று கிளியர் ஸ்ட்ரக்சர் வித் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆர் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிளம்பிடும். அதெல்லாம் எதுவும் சொல்லவே முடியாது. அதை வந்து டிஃபரன்ஷியேட் தான் எனக்கு தெரியாது. அது எப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிளம்பும், எப்போ பல ஆப்பர்ச்சுனிட்டி கிளம்பும், அதெல்லாம் சொல்லணும். அது எனக்கு தெரியாது, சொல்லவும் முடியாது. சரியா? நம்மளுக்கு கிடைக்குதா, இது நம்ம ரூல்ல தானே வருது, அதுக்குள்ள அடங்குதுன்னா நீங்க எடுத்துருங்க. யோசிச்சுட்டே இருக்காதீங்க. கண்டினியூஸ் எக்ஸிபிஷன்ஸ் பண்ணா மட்டும் தான் ஜேர்னலை கிரியேட் பண்ண முடியும். அது லாஸ் ஆஃப் ஃபெயிலியரே கிடையாது. நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அது தெரியுமே. புரியுதா நான் சொல்ல வரது? உங்களுக்கு ஜேர்னல்னா நீங்க எதுவுமே இல்லை. சரி, இது வந்து ப்ரீவியஸ் வீக் பாடி க்ளோஸ் ஆயிருக்கு, பார்த்தா செல்லு மாதிரி தான் தெரியும். அந்த பேர் வந்து பாடி க்ளோஸ் ஆயிருக்காது, பார்த்தா விக்கு மாதிரி தான் தெரியும். அதான் சொல்றேன், ரெண்டு பேருக்கும் ஃபண்டமெண்டலி ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு. பேர்ஸ் அப்படிதான் இருக்கும். என்எஸ்டி விழுந்தா நல்லா வீக்காக விடும். ஆஸ்திரேலியா எக்கனாமி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இனிமே தான் வீக் ஆக போகுது. ஆல்ரெடி கொஞ்சம் 25% to 30% ஆயில் வீக் ஆயிடுச்சு. பார்ப்போம். இதுல ஸ்வீப்பே கிடையாது. 6-7 மேல இருக்கு. ஸோ இது எஸ்எம்டி உங்களுக்கு. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து சிஆர்டிஏ இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எஸ்எம்டி இருக்குன்னு அர்த்தம். தென் யூஎஸ்டி ஜேபிஒய் சொன்ன மாதிரி இந்த வீக் நல்லா தான் இருந்தது. 30th மார்ச்சா ப்ரீவியஸ் வீக். இவங்களோட எக்கனாமி கொஞ்சம் வீக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து சைனா, இந்தியா, பாகிஸ்தான், வியட்நாம், சவுத் கொரியா, தென் ஜப்பான், இவங்களுக்குலாம் தான் ஆயில் வேணுமே. நாமளும் தான் நீட்ல இருக்கும். யூஎஸ்க்குலாம் நீடே கிடையாது, அவன்கிட்ட அவனுக்கு இருக்கு. அதனாலதான் தைரியமா இருக்கும். அவனுக்கு கேசஸ் நீட் தான், இருந்தாலும் அவனால சமாளிக்க முடியும். டே டைம் ஃப்ரேம் பாருங்க, 6th ஏப்ரல். இதுவும் சொல்றேன், இங்கேயும் ஐஆர்எல், இங்கேயும் ஸ்டீப் டவுட்டாக தான் இருக்கும். ஃபண்டமெண்டலி நீங்கள் பார்க்கணும், டிஎக்ஸ்ஐ வேணும். டிஎக்ஸ்ஐ வேணும்னா அவங்களும் சேர்ந்து இவங்க தான் வேணும். சரிங்களா? ப்ளஸ் யூஆர் இந்த ப்ரீமியம். அப்படி டிஸ்கவுண்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாது, பை ஆகுமான்னு சொல்லிட்டு. மண்டேவோட ஹையை டியூஸ்டே ஸ்வீப் பண்ணி மனசே தான் உங்களுக்கு என்ட்ரி. அப்படியே என்ட்ரி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நியூஸ்டே. ஆமாம், போயிடுச்சு. 17 ஓப்பன் ஆகுது கைஸ். எப்பவுமே டே வந்து 18 தான் ஓப்பன் ஆகும். அது ட்ரேடிங்ல தப்பா காமிக்கும் டேல 1 hour வரும்போது. அவ்வளோதான், இது என்ட்ரி வராது உங்களுக்கு. டைரக்ட் ஃபார்ம், பட் குட் டே. நல்ல ஒரு அக்யூமுலேஷன், 4% டிஸ்ட்ரிபியூஷன் எம்எஸ்எஸோட பண்ணியிருக்கு. அவ்வளோதான். பிட்காயின் இப்போ இந்த நியூஸ் வந்ததுலேருந்து கொஞ்சம் விழுந்ததுன்னு நினைக்கிறேன். 72,000 மார்க் வந்தது. பெரிய கேண்ட் வந்தது இந்த கேண்ட். இப்போ அதாவது பீஸ் ட்ரீடி செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, நல்லா ஃபால் இருப்பாரு. இதுக்காக தான் இந்த மாதிரி அசட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறது ரிஸ்கி டைம்ல நடக்காது. அக்யூமுலேட் பண்ணலாம், சரிங்களா? டீட்டெயிலர்ஸாக நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நிறைய பேர் விற்றுருவாங்க, பயந்து விற்றுருவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் ஏன் கோல்டு நல்லா மேலே போகுது? ஏன்னா எல்லா கரன்சி, தென் கண்ட்ரி பேக்கப் டு பை த மானிட்டரி பாலிசி கோல்டு. அதெல்லாம் உங்களுக்கு கோல்டு எப்பவுமே நல்லா மேலே போகுது. இல்லை சஸ்டைன் ஆகிட்டு நிற்கும். 36 ஓகே, எந்த விதமான சிஆர்டிஎம் இல்லை ப்ரீவியஸ் வீக்ல. பட் அதுக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இது பியூட்டி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல். நான் ஃபண்டமெண்டல் மாதிரியே இருக்கு. பெஸ்ட் டெக்னிக்கல் வச்சு சொல்றேன். பிஎஸ்எல் போகலாம்ல, ஃபண்டமெண்டல் என்ன நடக்குதோ அப்போதைக்கு அந்த டெக்னிக்கல் இருந்து நாள் அப்படியே கையில் பிடிச்சிக்கணும் நீங்கள். 6th ஏப்ரல் 5th ஏப்ரல் சண்டே இருக்கும், 7 days இருக்கும் பிட்காயின். இந்த ஐஆர்எல் இருக்குல்ல, அந்த ஐஆர்எல் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ அப்போ பை தான் நின்று இப்போ ப்ரீமியம் சைடில் போகுது. ஆனால் நம்ம வீக்லியில் வந்து இந்த பிஎஸ்எல் காலி அவன் வெயிட் பண்ணிருக்கோம். பார்ப்போம் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது என்ட்ரி நம்ம எங்கே பார்ப்போம்? மண்டே டே முடிஞ்சோடனே டெய்லி டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஐஆர் இருக்காது, இன்னும் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருக்கும். இதுதான் ஸ்வீட். இந்த மாதிரி இடத்துல தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கீழே இருக்கிற எஃப்இஜிக்கு மார்க்கெட் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒன்று அக்ரெசிவாக எடுக்கிறவங்க இங்கே எடுக்கணும், இங்கேயும் ஆர்டர் போடணும். அப்படி இல்லைன்னா இந்த எஃப்இஜியா இல்லை இந்த எஃப்இஜியா, இந்த 2 எஃப்இஜி எந்த எஃப்இஜியில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கு டைம் இருக்கும். ரியாக்ஷன் ஆகிட்டும் என்ட்ரி கொடுக்குறதுக்கு நிச்சயமாக டைம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. அக்ரெசிவாக போடுறீங்கன்னா இங்கே ஒரு 6 லாட், இங்கே ஒரு 6 லாட் பிரிச்சு போட்டுருக்கீங்க.
சரி இப்போ போடவே இல்லை, ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி 4 ஹவர் பார்த்துக்கோங்க, எந்த 4 ஹவர் நல்லா இருக்கு. ஏன்னா கீழே இருக்கிறதுக்கு எஃபிஜி எல்லாம் கூட இருக்கலாம், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கலாம். எது டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லா பாருங்க, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் உள்ள கவர் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறது எஃபிஜி தான், பட் மைன்யூட்டு. அதுக்குமே அது வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்ல, பட் அங்கே வரல. இங்கே பாருங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்ப்பேன். லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். வேண்டாம். இப்போ இதில் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கலாம், இவன் ஓபி இப்படிலாம் எடுப்பீங்களா, எடுக்கணும். அந்த ஓபி தாண்டி மார்க்கெட்டு மேலே போயிட்டு திருப்பி ரீடாப் ஆகும்போது நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இதை தான் உங்களுக்கு நிறைய பேர் சிஐஎஸ்டின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபுல் ஃபார்ம் ஞாபகம், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்னு வரும். அதுவும் இந்த ரோமி எடுத்த மாடல் நம்பர் 1ம் இந்த மாதிரி ஓபி வந்து 4 ஹவர்லேருந்து 1 ஹவரில் பார்க்கும்போது அங்கே விக்காக இருக்கும், இங்கே பாடி க்ளோஸ் ஆகிருக்கும். தென் ஆப்போசிட் கலர் கேண்டில் பை பிஃபோர் செல் கேண்டில் சொல்லிட்டு இருக்கிற ஓபி ரூலும் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அது நம்ம கரெக்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும், மொட்டையாக எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் இஆர்லேருந்துலாம் நிறைய பேர் போகும்போது எடுப்பாங்க, ஆனால் இஆர்லேருந்து எடுக்க மாட்டேன், ஐஆர்லேருந்து மட்டும் தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு நான் ஐஆர்ன்றது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ அதை நான் நம்புறேன் மொமெண்டம் உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் மணி ஐசிடி அதெல்லாம் விட்டுருங்க, யார் வந்தால் அவளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வந்து காசு போட்டால் தான் வரும், நம்மளால் எவ்வளோ போட்டாலும் வராது. ஸோ இதுதான் பிஎஸ் வீக்கில் பிட்காயினோட ட்ரேட். ஓகே, பிட்காயினும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃபண்டிங் பிப்ஸ்லோடைய சிஎஃப்டி ப்ராஃபிட்ஸ்ல இருந்தே, பட் ஸ்ப்ரெட்லாம் ஏடா கூடமா இருக்கும். தென் இப்போ சொல்கிறேன், இது பினான்ஸு, இன்னொன்று காயின் பேஸ், அது மாதிரி நிறைய ப்ரோக்கர் இருக்கும். ஃபண்டிங் பிப்ஸில் எந்த ப்ரோக்கரோடையும் அப்படியே டேரெக்டாக இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து கனெக்ட் ஆகி வராது. ஸோ இப்போ இந்த கேண்டிலோடைய ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை போய் நீங்கள் செட்லாம் பண்ணக்கூடாது. இந்த கேண்டில்லாம் டைம் 10 மணி டைமா, இதே மாதிரி கேண்டில் வந்து அங்கே எம்டி5ல இருக்கும். அந்த எம்டி5ல என்ன ஹை இருக்கோ அதில் தான் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வரும். இதோட ஹை அங்கே இருக்கக்கூடிய ஹை ப்ரைஸோட சேராது. ஓகே, அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் த ட்ரேட்ஸ். இந்த வீக் நீங்கள் கிளியராக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யூரோ ஜிபிபியில் ட்ரேட் வந்துருக்கும். கோல்டில் கொஞ்சம் கஷ்டமான ட்ரேட் தான், அதுக்காக தான் சொல்கிறேன். அதில் இருந்து கொஞ்சம் வெளில வந்து பார்த்தா யூரோ ஜிபிபியில் நீங்கள் ட்ரேட் எடுத்து முடிச்சிருக்கலாம். ஏயுவில் மட்டும் தான் ட்ரேட் இருந்தது, இவ்வளோதான். தென் 4 ஹவர்ஸ்லேருந்து 15 மினிட் பார்க்குறோன்னா 4 ஹவர் எடுத்துக்கோங்க. அனலைஸ் பண்ண மாதிரி கான்டாக்ட்ஸ் தெரியணும், தெரியாமலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அகைன் 4 ஹவர்ஸ் அனலைஸ் பண்ண டைம் ஆகும், அதுக்கு சொல்கிறேன். இப்படி உள்ள வரீங்க, ஏப்ரல் 6, ஓகே 159 கோல்டுக்கு மட்டும் 21 எக்ஸப்ஷன், கோல்டுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். 21 ஸ்வீப் இருக்கலாம். நான் சொல்கிறது கேண்டில் டைமிங் கைஸ், அகைன் மறந்துடாதீங்க, கேண்டில் டைமிங் சொல்லிருக்கேன் நான், சரியா? இப்போ 21 ஸ்வீப் இருக்கலாம். 21 ஸ்வீப் பண்ணியிருக்கா. நான் எதுக்கு 21 வந்து மற்ற பேக்கில் கம்பேர் பண்ண ஆனான்னு சொல்லலாம். 21 அப்படின்றது ஏஷியன் மார்க்கெட். ஏஷியன் மார்க்கெட்டோடைய கேரக்டரிஸ்டிக்கு கன்சாலிடேஷன் ஆகிறது தான். லண்டன் மார்க்கெட்டோட பர்பஸ் அதை மேனிபுலேட் பண்ணுறது. இப்போ இங்கே ஏஷியன் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய நேரத்தில் கோல்டு வந்து ஏஷியன் மார்க்கெட்டை கொஞ்சம் நல்லா மேனிபுலேட் பண்ணி விட்டுருவோம். லண்டன் வந்து கொஞ்சம் கிளம்புற மாதிரி இருக்கும். பட் ஈவிஜி அந்த கேரண்டி தர முடியாது, கோல்டுலேயே தர முடியாது. இருந்தா பாருங்க, எல்லாம் விட்டுருன்னு தான் சொல்லுவேன். இப்போ இங்கே பாருங்க 21 திருப்பி யார் ஸ்வீப் படிச்சா 9 o'clock கொஞ்சம் ஸ்வீப் பண்ணிக்கலாம். கம்பல்சரி எடுத்தவங்களுக்கு எஸ்எல் தான், 21 எடுத்தவங்களுக்கு எஸ்எல் தான், சரிங்களா? இப்போ இந்த ஸ்வீப் நான் ஏன் வேலை எடுக்க மாட்டேன்னா, ஒரு கீழே ஒன்றும் கிடையாது, எந்த விதமான ஸ்ட்ரக்சர் ஆகிற ஒரு ஸ்வீப்பும் கிடையாது. கீழே ஒன்றா எஃப்இஜி அந்த அதெல்லாம் இருக்கணும். இப்போ இதெல்லாம் எடுக்காதீங்க, விட்டுருங்க. இப்போ இந்த 9 o'clock ஸ்வீப் வந்து வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே டேலோ அதை கிரியேட் பண்ணியிருக்கு நியூயார்க். அதுவும் வந்து வேலிடுன்னு சொல்ற முடியாது, ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் தான் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 9 o'clock ஸ்வீப் வச்சா நீங்கள் மறுபடியும் என்ட்ரி போகவே மாட்டீங்க, அது பிஎம் செஷனில் வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த பை மூமெண்டம் நான் 4 hour படி பார்த்தா விட்டுட்டேன்னு தான் சொல்லுவேன். இது 1 o'clock, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இது எவ்வளோ தூரம் நான் டிபி வைக்கிறது ஃபர்ஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். இது ஒரு எண்டாக வந்து டிபியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு 0.5 எதுன்னு பார்த்துருக்கலாம். அது கொஞ்சம் டவுட் தான், எண்டாலேருந்து ரியாக்ட் ஆனால் ஆகிடும். ஓகே, ஓரளவு பார்க்குறது தான் இருக்குது. 132 40 ஒரு 8 பாயிண்ட் தான். ஓகே, சி 21 70/1 உள்ள என்ட்ரி பார்க்க போகிறது 5 AM நம்பர் 1 இருக்கோ 2 இருக்கோ இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 1 இருக்குது. சிஆர்டி லைனை தாண்டி ஒரு புல்லிஷ் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த புல்லிஷ் பாடி க்ளோஸ் ஸ்கேனோட லோ வந்து பேஸ் பாடி க்ளோஸ் வச்சாச்சு, எஃப்இஜியோட இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இங்கே தான், அது அந்த எஃப்இஜிக்கும் போல அதுக்கும் மேலே போல. நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்குது? இங்கே தானே எஃப்இஜி இருக்கானா? இல்லை, எதுவும் பிபிங்கன்னு செலக்ட் பண்ண முடியாது. 5 o'clock மார்க்கெட் ஆயாச்சு, டிபி இவ்வளோ தூரம் இருக்குது, கன்சல்டேஷன் அங்கேயே தான் ஆகுது. இது நடுவில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், வேறு வழி இல்லை. 1 hour அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் புரியும்.
1 ஹவர்ல ஓபி. எனக்கு எதனா ரீசன் வேணும் அங்க வந்து மார்க்கெட் கண்டினியூஷன் ஆகும் என்னோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து எஸ்எல் அடிக்காமன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்றேன்னா இதை பாருங்க, இந்த பை ஃபேர் அடிக்காப்ப 8:15 ப்ரீ மார்க்கெட் டைம் நல்லாவே க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா. ஸோ இந்த க்ளோஸ் வச்சிட்ட பிறகு அது ரீடேப் ஆகும் போது அடுத்த ஓப்பன் வந்து எங்கே வந்தாலும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க தப்பு இல்லை. ஆனால் இந்த இடம் எப்படி எனக்கு எஸ்எல் அடிக்காம போகணும் நம்புறது, ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு ஐ பார்க்க ஒரு ஈக்குவல் ஐ மாதிரி தான் இருக்கு, அதுவே டவுட் தான். ஸோ இப்போ இங்கே 1 ஹவர் டேப் ஆயிருக்கா, அதை வச்சு வேணா நான் பார்ப்பேன். நான் இங்கே 4 hour to 15 மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணணும், பட் வேறு வழி இல்லைன்றதுனால இதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறேன். இவ்வளோதான். தேர்ட்டி மார்க்கெட் ஓப்பன். இங்கே இருக்காதீங்க, இது ரெண்டும் ஈக்குவலாகி சேர்த்து வச்ச மாதிரி இந்த ரெண்டு கொஞ்சம் ரூம் கொடுத்துருவீங்க. அது எஸ்எல் வச்சிருந்தாலும் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. நான் கிளிங்க டிபி வச்சிருக்கு, எஸ்எல் வச்சிருந்தா ஒன்றும் பண்ணல. இவ்வளோதான். இது ஒரு ட்ரேட் 4 hour ஸ்வீப்பு. பட் 15 minute எந்த கனெக்ஷனும் இல்லை, மெடிகேஷன் ஆகலன்றதுனால 1 hour போய் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 15 minute பார்க்குறேன். இது எம்எஸ்எஸ் தாங்க, இது வந்து ஸ்வீப்னு சொல்லிட்டு மேலே போறீங்க நினைக்காதீங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்மாக கொடுத்தே ஆகணும், வந்துதான் ஆகணும் கீழே. சரியா? இது 3 hour. இது யாருக்கு போனா ஒன்றும் ஸ்விங் ட்ரேட்னா சுத்தமாக சார்ட்டே பார்க்க முடியாது. 1 hour பார்த்துட்டு எல்லாத்தையும் அனலைஸ்லாம் மேக் பண்ணிட்டு எடுத்து வச்சுருவாங்க. இல்லை இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி சார்ட்ல இருந்தே ஆகணும். அது நாஸ்டாக்னா 1.5 மணி நேரம், ஃபாரெக்ஸ்னா 3 மணி நேரம், அந்த மாதிரி இருந்து தான் ஆகணும் கோல்டுனாலும். இது வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த டே ட்ரேடிங் பண்ணுவாங்க பாருங்க 24 hours. அப்பப்போ ஃபோனை செக் பண்ணி 15 minute என்ட்ரி தான் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். எப்படின்னா 3 கேண்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, மிச்சம் 3 கேண்டில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க 4 hourல. அதுலேயும் ஒரு கேண்டில் ஒன்று வந்து ஸ்வீப் பண்ணணும், அப்போ தான் மறு 2 கேண்டில் என்ட்ரி வரணும். அப்போ எப்படி பார்த்தாலும் 1 o'clock ஏரியா ஸ்வீப் பண்ண போனோம்னா உங்களுக்கு 5:09 என்ட்ரி, 5 o'clock ஸ்வீப் பண்ணால் 9 என்ட்ரி, 9 o'clock ஸ்வீப் பண்ணால் உங்களுக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் உள்ள ஆக்டிவாக இருக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 சொல்ல முடியாது, ஒரு 20 கேண்டில் 15 minute அவ்வளோதான். ஒரு 4 hours to 5 hours. அதுக்கு மேலாம் ஹோல்டிங் இருக்காது, பட் ஆக்டிவாக இருக்கணும்ல என்ட்ரி எப்போ கிடைக்கும்னு பார்க்கறதுக்காக அதுக்கு சொல்கிறேன். வெனஸ்டே 21 1 இந்த மாதிரிலாம் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். இங்கே நல்லா போயிருக்கு, பட் நான் சுத்தமாக லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் இருப்பேன். பிடிஆரே இருந்தாலும் இதெல்லாம் ஈக்குவல் ஸ்வெப்டே இல்லை, ஸோ அந்த டேவும் என்ட்ரி வராது. இது ஓகே, ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் நல்ல எக்ஸ்பான்ஷன் கொடுத்ததுல ஒரு 4 hour ஃபேராலி கேப் இருக்கு. அந்த கீழே அவரோட தான் ஸ்பீட் கொடுத்துருக்கான் 1 o'clock லண்டனோட வேலை அது. அப்போ 5 தென் ஃபர்ஸ்ட் டிபி இது, செகண்ட் டிபி இது போல பாருங்க. அதுக்கே செகண்ட் டிபி பாடி வரையும் தான் எடுத்துருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும், நான் போல பாடி எடுத்துச்சா சரி வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு நமக்கு அம்மா கான்ட்ராக்ட் கூடாது, ஹோல்ட் பண்ணுவோன்னு. இது ஈஸி என்ட்ரி தான். சீரியஸாக கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். இது மட்டும் பார்த்து 2.5 ஏன்னா இன்ட்ராடேக்லாம் இது என்ன எங்களை காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் சிஆர்டி கிடையாது சரியா. இது வந்து ஏஎம்டி பிஓ3 ஐசிடி தான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கான். ஆஃப்டர் த மேனிபுலேஷன் உங்க என்ட்ரி போக சொல்றான் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல. சும்மா நான் அது சொல்றது சிஆர்டின்றதுனால சிஆர்டி நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் படிக்கும்போது. இதெல்லாம் இருந்தால் நான் நல்லா என்ன ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் ஃபுல்லாக ஐசிடி தான் பார்க்கணும். நானும் இல்லை லண்டன் ட்ரை பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம போகிற ரெஃப்யூஜி பார்க்கணும், அது ஆல்ரெடி இங்கே டேப் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாமல் மேலே இருந்து எதுவும் நம்மளுக்கு பிடிஆர்எஸ் இருக்கக்கூட சப்போர்ட்டிங்க்கு 15 minute போய் பார்க்கறது அது இதுன்னு எல்லாம் இருக்குல்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி தான் பேஸு அப்படின்றத ஐசிடி சொல்லியிருப்பாரு. பட் அதை ஒரு எக்ஸ்பிளனேஷனா எடுத்துட்டு வந்து எக்ஸிபியூஷன் பண்றதே கொஞ்சம் நல்லா இருக்கு சிஆர்டியா பார்த்தா. ஓகே முடிஞ்சு போச்சு. அதான் கிடையாது 9 o'clock ஸ்பீக் பண்ணலாம் நீங்க இருக்க முடியாது கைஸ். 13 இது கோல்டு யூரோல இருந்திருக்கலாம் இந்த வீக் நல்லாவே. பாத்தீங்கன்னா முன்னாடியே போயிடுச்சு. 21க்கும் முன்னாடி ஸ்வீப் ஆயிருக்கு. இது நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம டைம்ல என்ட்ரி போயிடுச்சு. பட் நமக்கு ஸ்டெப் வந்து சீக்கிரமா அதனால விட்டுணும். மறுநாளும் 21 நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுனா எடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. 21 வந்து உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணும். இப்போ இது டேக்கே என்ட்ரியா வரும் எம்எஸ்எஸ் பிளஸ் சொல்லிட்டு 1 hour டெய்லியும் என்ட்ரி இருப்பீங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் டே நல்லா பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் 15 minute வாங்கன்ற. இப்போ இங்க 21 என்ட்ரி நீங்க இங்க இருந்தே போலாம் உள்ள. ஆனா நான் வேணாம் தான் சொல்லுவேன் பிகினரா இருந்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு இன்னும் டேவே வந்திருக்காது.
அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் நீங்க அது பண்ணிருக்கணும். அது வந்து பே அவுட் வரணும். அப்பதான் நீங்க பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஏன்னா பே அவுட் வருதுன்னா அப்ப நீங்க கரெக்டா இருந்தா மட்டும்தான் வரும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு தெரிஞ்சதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ண மட்டும் தான் வரும், இல்லை வராது. ஸோ இது 21 என்ட்ரி, பட் ஃபியூச்சர்ல பாருங்க, இப்போதைக்கு பார்க்காதீங்க. இங்கேயும் 159 ஒன்றும் இல்லை, இங்கேயும் 21 போச்சு. அதான் இந்த வீக் எதுவுமே இல்லை போல, டெஸ்ட் எதுவும் இல்லை. இங்கெல்லாம் கடைசியா பாருங்க, ஃப்ரைடே ஒரு நாள் இருக்கு. லாஸ்டா நம்ம கிவ் அப் பண்ணிட்டு வானா அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில இருக்கு. இந்த வீக்ல 2 என்ட்ரி கிட்ட வந்து 21 போயிடுச்சு, அதனால என்ட்ரி இல்லை. டஃப் என்ட்ரி கைஸ், உடனே அடிக்கணும் நீங்க. மாடல் நம்பர் 1 ஒரு 15 மினிட் டைம் வந்துருக்கும். 2 15 மினிட் டைம் நிற்கிது, அது 1/2 மணி நேரம் இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரத்துல கூட தான் காமிட்டு இருக்கோம். நல்ல என்ட்ரி. 4 நாளா எதுவுமே தராம கம்முன்னு இருந்ததுக்கு 4.5 ஏர்ன்றது ஃபைன். சூப்பர் என்ட்ரி. ஏப்ரல் 6 21 என்ட்ரி போச்சு. இது 9 o'clock என்ட்ரி போச்சு. 21 ரிசல்ட் ஆகல. இதுலயும் அதே தான், ஃப்ரைடே தான். அப்போ இது ஹை ப்ராபபிலிட்டி. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தராங்களா, ஹை ப்ராபபிலிட்டி. நோட் பண்ணணும், நீங்க தான் நோட் பண்ணி இதெல்லாம் நான் வச்சுக்கணும். 2மே மாடல் நம்பர் 1 வேற. இது 3/4 மணி நேரம் இருக்கு, எடுத்துருக்கலாம். ஆர்டர் வச்சு உள்ள 3/4 மணி நேரம் இருக்கு. இவ்வளோதான். இதோட யூரோ கிளியரா இருந்தது. ஏன் யூரோ கிளியரா இருக்குன்னா, டிஓஎல் யூரோட எடுத்து பாருங்க, போராசம் நல்லா இருக்கும் இதோட. சரியா, எதை எடுத்தாலும் சரி 3 or 4 ஆவரேஜிங் உங்களுக்கு தேவையான கிடைச்சிருது. என்ன 2மே ஒரே நேரத்தில் வந்து எதனா ஒரு பேர் தான் சூஸ் பண்ண முடியும். அடிஷனலாக அந்த கோல்டு ஒன்று எடுத்துருந்தீங்கன்னா 2 4 out 15 மினிட்ஸ் அப்படி தான் நான் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய அந்த ஃபோக்கஸ்டு பேரில் கோல்டு, யூரோ, ஜிபிபி ஏன்னா வேற எதுலையும் பார்க்காதீங்க. நான் ப்ரீவியஸ் வீக்ல வந்து உங்களுக்கு எல்லா பேர்லையும் காமிச்சிருப்பேன். இப்போ நானே ஸ்டார்ட் பண்ண போறேன். கோல்டு, யூரோ, ஜிபிபி இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த சார்ட்ஸ்லாம் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் வேணா நம்ம ஏஎன்யூலாம் பார்க்கலாம். இந்த வீக் ஏஎன்யூ நல்லா இருக்குன்னா எல்லா வீக்லாம் இருக்காது. மேக்ஸிமம் வாலடைல் வீக் கோல்டு, யூரோ, ஜிபிபி தான். எக்ஸப்ஷன் யூஎஸ்டி ஜேபி ஃபாலோ பண்றோம், தாராளமாக ஃபாலோ பண்ணும். யூஎஸ்டி ஜேபி வந்து ரொம்பலாம் எசல் தராது, பொறுமையா நகரும். மொமெண்டம் வந்து ஒரு 4 வாரத்துல 2 வாரம் தான் இருக்கும். ஆனா என்ட்ரி நல்லா கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டினியூஸ் ஆஃப் என்ட்ரிஸும் வந்து கொடுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய நடக்கும். சரிங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபி எக்ஸப்ஷன் இல்லாமல் நல்லாவே பாருங்க. அது நான் லேட்டராக ரியலைஸ் பண்ணது, அதனால சொல்றேன். ஏன்னா நம்ம டாலருக்கு ஆப்போசிட்டா ஒன்னாவது வச்சிருக்கணும், அது யூஎஸ்டி ஜேபி தான். யூஎஸ்டி ஜேபியில் 159 தெரியல கைஸ், அது 159 சொல்றதா எப்படின்னு தெரியல. அதுவும் நல்லா போகுது. கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ரீச். அது ஒன்று நியூயார்க்கா இருக்கணும், அப்படின்னா டோட்டலா ஏஷியன் வந்துடணும் மார்னிங். ஸோ ஏஷியன் வேணாலும் ட்ரை பண்ணுங்க. இல்லை போயிருக்கு இந்த 13 அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நியூஸ்ல, இது ஏஷியன்ல. ஆனால் எனக்கு தெரியல இது எப்படி பார்க்கணும்னு. நான் அந்த டைமிங் வேணா பார்த்துட்டு சொல்றேன். பட் ஸ்வீப்ஸ் இருந்தால் கன்சிடர் பண்ண வேண்டியது ஒன்று ஏஷியன் டைம், இல்லை நியூயார்க் டைம். அப்போ அந்த 5 மட்டும் தான் நீங்கள் ஸ்வீப்பே கன்சிடர் பண்ண முடியும். 5 ஸ்வீப் வச்சுதுன்னா நீங்கள் 9ல என்ட்ரி எடுக்கலாம். அடுத்தது உங்க ஸ்டார்ட் ஆகுது 4 hours 17 காமிக்குதா, அந்த 17ல ஸ்வீப் வச்சா மறுகேண்டில் இருந்து எடுக்கலாம், தப்பு இல்லை. நடுவில் இருக்கும் பாருங்க 13, அது வந்து நியூயார்க்கோட பிஎம் தான். நியூயார்க்கோட பிஎம் உங்களுக்கு தேவை கிடையாது. தெளிவா சொல்றேன். 5 ஸ்வீப் வச்சா 9ல போகலாம், 17 ஸ்வீப் வச்சா அடுத்து 21ல போகலாம், 21 ஸ்வீப் வச்சு அடுத்து போகலாம், பட் ஸ்லோவாகும். ஏன்னா அடுத்து லண்டன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 9 தான் ஸ்வீப் பண்ணிக்குது. 13 17 21 இங்கேயும் என்ட்ரி இல்லை. இந்த வீக்ல என்ட்ரி இல்லை. யூஎஸ்டி ஜேபியில் 4 out of 15 என்ட்ரி இல்லை. ஃபாலோ கோல்டு, யூரோ, ஜிபிபி மெயின்லி. அதான் ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. வேறு எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. தென் ஃபண்டமெண்டல்ஸ் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் படி கற்றுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க ஃபண்டமெண்டல்ஸில். எந்தெந்த எக்ஸ்பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதை மட்டும் பாருங்க. ஊறப்பட்ட எக்ஸ்பேஜ் நானே ஃபாலோ பண்ணுவேன். எதுக்குன்னா சும்மா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்காக. பட் குவாலிட்டியாக 2 3 பேர் சொல்கிறது தான் எல்லாரும் வந்து ரீபோஸ்ட் அடிப்பானுங்க, பார்த்து அவங்க எடிட் பண்ணி போட்டுருவானுங்க. அதான் ரியாலிட்டி. ஸோ குவாலிட்டியாக பார்க்கறது அந்த ப்ளூம்பெர்ஜ் அதோடைய ஹேண்ட்லிங் வச்சிருவாரு.
கோகன் வரும், ஜேசி கோகன் ஒருத்தர் வரும், அவரோட ஓன் ப்ரொஃபைல் கொடுப்போம் இண்டிவிஜுவல். அப்புறம் அந்த கேபிட்டல் அந்த மாதிரி ரியல் கென்ஜிக்டோ, அந்த கொபேசே லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக வேணா மணி கண்ட்ரோல், பட் மணி கண்ட்ரோல் எல்லாத்தையும் எடுத்து போட மாட்டான். இந்த ராய்டர்ஸ் தான் எல்லாத்தையும் எடுத்து போடுவான். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலராக ஃபண்டமெண்டல்ஸ்க்காக ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரேடர்ஸை சேர்த்து நான் இண்டிவிஜுவல் சொல்றதுக்கு காரணம் அவன் நம்மளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுவான், நம்மளுக்கு இன்னும் அவன் மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு. எல்லாரும் மார்க்கெட் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, மேக்ரோஸோட விட்டுருவாங்க. இவங்க மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணுவான் மேக்ரோஸ்ல இருந்து எடுத்தாந்து. இவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, தட்ஸ் இட். லெக்சர் ரெக்கார்டிங் போஸ்ட் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்தால் நான் ஸ்டே பண்ணி கேளு கைஸ். தேங்க்யூ.